இந்த வீடியோவில் நம்ம 2 விதமான நியூஸ் பார்க்க போகிறோம். அதில் முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். தெலுங்கு சினிமாவின் மனோரமா அப்படின்னு ரசிகர்களால் அன்பால் அழைக்கப்பட்ட பாவலா ஷியாமளா அவர்கள் சமீபத்தில் உடல்நலக்குறைவு காரணமாக இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி ஒட்டுமொத்த தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்குமே மிகப்பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. 1951ஆம் ஆண்டு ஆந்திர மாநிலத்தில் பிறந்த பாவலா ஷியாமளா அவர்கள் மேடை நாடகத்தின் மூலயமா தன்னோட நடிப்பு திறமையை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பாவலா அப்படிங்கிற நாடகத்தில் மிகச்சிறப்பாக நடித்ததுனால அவங்கள பாவலா ஷியாமளா அப்படின்னு எல்லாரும் அழைச்சிருந்தாங்க. 1981ஆம் ஆண்டு என்டிஆர் அவர்கள் நடிப்பில் வெளிவந்திருந்த பாபா அப்பாய் அப்படிங்கிற படத்தில் தான் பார்த்தீங்கன்னா இவங்க முதல் முறையாக சினிமாவுக்கு அறிமுகமாக இருந்தாங்க. அந்த படத்தை தொடர்ந்து கிட்டத்தட்ட 3 சகாப்தங்களுக்கு ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த காலத்து ஆக்ட்ரஸ்லேருந்து இந்த காலத்து என்டிஆர் வரைக்கும் எல்லாரும் கூடயுமே படங்கள் பண்ணியிருக்காங்க. இவங்களோட காமெடி தெலுங்கு ரசிகர்களால் மிக பெரும் அளவில் ஈர்க்கப்பட்டு தெலுங்கு சினிமாவின் மனோரமா அப்படின்னு அன்பால் அழைக்கப்பட்டிருந்தாங்க. இப்படி இவ்வளோ படங்கள் நடிச்சிருந்தாலுமே அவங்களோட கடைசி காலம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக தான் போயிருந்துச்சு. எந்த ஒரு சொத்துக்களுமே இல்லாமல் உடல்நல பிரச்சனைகளால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்துட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ ஸ்ப்ரெட் ஆகி சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போகவே ஏகப்பட்ட பேர் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அல்லு அர்ஜுன் அவர்கள் ஹெல்ப் பண்ணியிருந்தாரு, தில்ராஜு அவர்கள் ஹெல்ப் பண்ணியிருந்தாரு, நிறைய திரைப்பிரபலங்கள் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலுமே உடல்நல குறைவினால சமீபத்தில் பாவலா ஷியாமளா அவர்கள் இறந்து போயிருக்காங்க. அண்ட் அவங்களோட மறைவு அப்படிங்கிறது எல்லோருக்கும் மிகப்பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து திரைப்பிரபலங்கள் ரசிகர்கள் அப்படின்னு பாவலா ஷியாமளாக்கு தன்னோட கண்டோலன்ஸை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல நடிகையான கௌதமி அவர்கள்ட்ட அமலாக்கத்துறை 3 மணி நேரத்துக்கும் மேலாக விசாரணை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா 2023ஆம் ஆண்டு கௌதமி அவர்கள் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. அதாவது அவங்களுக்கு முக்கியமான சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்த மதிப்பை மறைச்சி அவங்களோட நண்பர் ஒருத்தர் 6 கோடிக்கு மட்டும் விற்பனை பண்ணி அதை மட்டும் என் கையில் கொடுத்துட்டாரு. அது ஒரு நம்பிக்கை மோசடி வழக்கு, அதை நீங்கள் எடுத்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதற்கு அவங்க ரீசன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த ஒரு டைம் நான் கடுமையான புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருந்தேன். அதற்கு சிகிச்சைக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. என் பொண்ணோட எதிர்காலமும் எனக்கு தோணுச்சு. அதனால தான் அந்த நேரத்துக்கு எதுனாலும் ஓகேன்னு நான் பண்ணியிருந்தேன். பட் என்கிட்ட அவர் சொல்லியிருந்த அமௌண்ட் அப்படிங்கிறது 6 கோடி. பட் அந்த இடத்தோட வேல்யூ அப்படிங்கிறது 45 கோடி. கிட்டத்தட்ட பல கோடி அவர் என்னை ஏமாத்திருக்காரு. அவரை விசாரணை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சமீபத்தில் அந்த ஒரு நபரை போலீஸார் விசாரணை பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட ஆவணங்கள் சிக்கியிருக்கு. அதற்கு விளக்கம் கேட்டு கௌதமி அவர்களை அமலாக்கத்துறை விசாரணை எடுத்திருக்காங்க. 3 மணி நேரத்திற்கும் மேலாக கௌதமி அவர்கள்ட்ட விசாரணை நடந்திருக்கு அப்படின்னும், அவங்க சைடு தான் நம்பகத்தகுந்தமான நிறைய உண்மைகள் இருக்குது அப்படின்னும், கட்டாயமாக இந்த கேஸ் அவங்களுக்கு சாதகமாக தான் முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. கௌதமி அவர்கள் புற்றுநோயை எதிர்த்து வந்துட்டாங்க. பட் இந்த மாதிரி நம்பிக்கை அப்படிங்கிறது உண்மையிலுமே அவங்களுக்கு மிகப்பெரும் ஒரு சோகத்தை கொடுத்துருக்கும் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.